என்னம்மா இது? என்ன நடக்குது? அப்பா, இது தெரியாம நடந்ததுப்பா. என் ஆபீஸ்ல ஒருத்தி மயக்கம் போட்டு விழுந்தா. அவளை பிடிச்சு காப்பாத்த போகும்போது பிரசாத் என்ன பிடிச்சிட்டான். இது இது நடக்கும்னு எனக்கு தெரியாதுப்பா. இல்லடா கண்ணம்மா, இதை நான் வீட்டில் வச்சே பேசியிருக்கலாம். எதுக்காக உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன்னு தெரியுமா? என் கண்ணம்மாடா நீ, என் பொண்ணு. வீட்டில் லக்ஷ்மியை தவிர யாருமே இல்லை. எனக்கு தெரியும். இவ்வளோ பெரிய விஷயத்த நான் வீட்டில் வச்சு பேசி அதனால லக்ஷ்மி மனசில் சின்ன கீறல் விழுந்தா கூட அவனால் அதை தாங்க முடியாது. உங்க அப்பா எல்லாத்தையும் யோசிப்பேன்டா. மனசு இருக்குல்ல, அது ரொம்ப பக்குவமானது. அது இந்த தேவராஜுக்கு மட்டும் இல்லை, உங்க அம்மா லட்சுமிக்கு மட்டும் இல்லை, உலகத்துல எல்லாருக்கும். அதனால அதுல ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. விழுந்தா அந்த மனசு சஞ்சலப்படும். அப்பா, உங்க பொண்ணு மனசு சஞ்சலப்படாதுப்பா. 2வது தடவையா நம்ம 2 பேரும் இப்படி பேசுறோம்ப்பா. நான் உங்க கண்ணம்மாப்பா. என் வாழ்க்கைய நான் வாழலப்பா. என் அப்பா எனக்கு கத்து கொடுத்ததுப்பா. எனக்கு உலகம் தெரியாதுப்பா, வாழ்க்கை தெரியாதுப்பா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான்ப்பா. அப்பா அப்பா அப்பா, அது மட்டும் தான்ப்பா எனக்கு தெரியும். எங்க அப்பா மட்டும் தான்ப்பா எனக்கு உலகம். அது மட்டும் தான்ப்பா என் மனசுக்குள்ள இருக்கும். ஏன்பா, உங்களை ஒண்ணு கேக்கட்டா? இந்த போட்டோ வாலியப்பா என் மேல உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு? இது வெறும் போட்டோப்பா. இது ஒரு நகல், ஒரிஜினல் இல்லப்பா. இல்லடா கண்ணம்மா, நான் சந்தேகப்பட்டவனை பேச கூப்பிட்டேன். இல்லடா, ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சா அதை பேசிடணும். அதை மனசுக்குள்ள ஏத்தி வச்சுக்க கூடாது ராஜாத்தி. மனசுல ஏத்திட்டா அது எனக்கும் பாரம், உனக்கும் துயரம். அதனால தான்டா கூப்பிட்டேன், அதனால தான்டா பேசினேன். கண்ணம்மா, ஒருவேளை உன் கருத்துப்படி அப்பா தப்பு செஞ்சிட்டேன்னு நினைச்சா என்ன மன்னிச்சுக்கடா. அப்பா, என்னப்பா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இல்லடா, மன்னிப்பு கேட்கறது தப்பு இல்ல, மன்னிப்பு கேட்காம இருக்கிறது தான் தப்பு. அதுக்கு அப்பா பொண்ணு அப்படின்ற உறவுலாம் முக்கியம் இல்ல. தேவராஜ் தேவராஜா இருக்கணும். என் மனசுல சந்தேகம் இல்லடா, ஒரு குழப்பம் இருக்கு. அந்த குழப்பம் சந்தேகமா மாறிடக்கூடாது. அப்படின்னா நான் மனசை விட்டு பேசினாதானே தெளிவாகும்.
கண்ணம்மா, பாத்துக்கோடா, பாத்துக்கோ. இப்போ தேவராஜா பேசல கண்ணம்மா, உன் அப்பாவா பேசுறேன். வாழ்க்கைன்றது பெரிய நீரோடை. அது போற போக்குல எல்லாத்தையுமே இழுத்துட்டு போயிடும். நம்ம போயிடவும் கூடாது, போகாம இருக்கவும் கூடாது. தெரிஞ்சுக்கணும். நீ தேவராஜுடைய பொண்ணு. ஊருக்கே உபதேசம் பண்ற ஐயா என் பொண்ணுக்கு உபதேசம் பண்ணக்கூடாது. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்லப்பா, அந்த தேவையை உங்களுக்கு எப்பவும் நான் கொடுக்கவே மாட்டேன்பா. கொடுத்துறாதம்மா. போலாமா? மாமா, சுமதி, பணத்துக்கு ஆசைப்பட்டு வேலை போனது தப்பில்ல. ஆனா உன்னை வேலை போக வச்சது யாரு? எம்டி வேணா உன்னை மன்னிச்சு விடலாம். ஆனா நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். வேற ஒரு கம்பெனிக்காக இந்த ஆபீஸ்ல நீ உழவு வேலை பார்த்தப்பவே உன்னை நான் வெளியில அனுப்பியிருக்கணும். ஆபீஷியலா மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்டா பழகிட்டேன்னு அன்னைக்கு நான் உன்னை விட்டேன். மேடம், சின்ன விஷயத்தை நீங்க பெருசு பண்றீங்க. சின்ன விஷயமா? என் வாழ்க்கையோட விளையாடுறது, என் குடும்பத்துல என் பேரை கெடுக்கிறது உனக்கு சின்ன விஷயமா? நீ உண்மையாவே எனக்கு மயக்கம் போட்டு விழுந்தியா, இல்ல மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சியா? மேடம், உண்மையிலே எனக்கு மயக்கம் வந்தது. பொய் சொல்லாத. நீ அன்னைக்கு நடிச்சிருக்க, அப்பட்டமா நடிச்சிருக்க. யாரையோ வச்சு இந்த போட்டோவை எடுத்திருக்க. ஸ்னேகா, நம்ம ஆபீஸ்க்குள்ள மூணாவது மனுஷன் எப்படி வர முடியும்? அதுக்கு நீங்க 2 பேரும் தான் பதில் சொல்லணும் பிரசாத். ஸ்னேகா, என்னையே சந்தேகப்படுறியா? Why not? இவ மயக்கம் போட்டு விடற மாதிரி விழுவாளா? நான் பதறி போய் பிடிப்பனா? நீ ஹெல்ப் பண்ற மாதிரி என் கைய பிடிப்பியா? 2 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு கிரிமினல் வேலையை செஞ்சுட்டு என் வீட்டுக்கு வர போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க. ஏன் ஏன் ஏன்? பதில் சொல்லுங்க. ஸ்னேகா, எனக்கு இது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நம்ப சொல்றியா பிரசாத்? உன் கையை பிடிச்சி இழுக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்ல. எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கவும் இல்ல. மேடம், எனக்கு இந்த போட்டோ பத்தி எதுவுமே தெரியாத. இப்பெல்லாம் நான் அடிக்கடி மயக்கம் போட்டு விழறேன். வேணும்னா நான் டாக்டர் சர்டிபிகேட் கூட வாங்கி தரேன். 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்தா வாங்கலாம்ல? ஒன்ன விலை கொடுத்து வாங்கினவங்களுக்கு ஒரு டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி கொடுக்க தெரியாதா என்ன? இதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? நான் தப்பு பண்ணல. உங்களை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏய்,
நீ நடிச்சதெல்லாம் போதும். எப்ப நீ என்கிட்ட பிளாக் மார்க் வாங்கினியோ அப்பவே உன்னை என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். மேடம், உங்களுக்கு முன்னாடி நான் சாதாரணமானவ. சாதாரணமானவதான். அது புரிஞ்சிருந்தா நீ இப்படி செஞ்சிருக்க மாட்டியே. நீ என் கால்ல குத்துன முள்ளுன்னு பிடுங்கி எரிஞ்ச. இப்பதான் தெரியுது நீ என் கழுத்த இருக்கிற கத்தின்னு. இத பார், நான் நெருப்பு, நீ இல்ல. யார் என்கிட்ட விளையாட நினைச்சாலும் சாம்பலா போயிடுவீங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆத்திரப்படுற. இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை செய்யற ஆளு நான் கிடையாது. நான் ஏன் செய்யணும்? பொறாம. ஏன் மேல உனக்கு பொறாம. நான் ஜிஎம் ஆயிட்டேங்கிற பொறாம. ஸ்னேகா, அது பொறாம இல்ல, என்னோட ஆதங்கம். என் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, என் சின்சியாரிட்டிக்கு மரியாதை கிடைக்கலையேங்கிற வெறுப்பு, அவ்வளவுதான். அதை நான் அப்பவே மறந்துட்டேன் ஸ்னேகா. இல்ல, பொய் சொல்ற. வீட்ல என் நிம்மதியை கெடுக்கணும், ஆபீஸ்ல என் மரியாதையை கெடுக்கணும். இந்த திட்டத்தோடு தான் இந்த வேலையை நீ செஞ்சிருக்க. ஸ்னேகா, ஐ எம் சாரி. எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. நேர்மையா கடமையை செஞ்சா எல்லாம் தானா தேடி வரும். மேடம், எனக்கு இதுல எந்த சம்பந்தமும் இல்ல. இதோ பார், ஒருத்தர் முகத்தை பார்த்த உடனே மனச படிக்கிறவன்னா இந்த வேலைய பண்ணவன் நீதான்னு உன் நெத்திலே எழுதி ஒட்டி இருக்கே. கெட் அவுட். மேடம், அவுட். உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். அவுட். மேடம், நீங்க எனக்கு ஜிஎம். அந்த மரியாதை என் மனசுல இருக்கு. அதை தாண்டி உங்களை ஒரு நல்ல தோழியா நான் நினைச்சிட்டு இருக்கேன். மனசு வலிக்குது ஸ்னேகா. கல்பனா, 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 கல்பனா. என்னடி என் வீட்டுக்குள்ளே வந்து பேரை வச்சு கூப்பிடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? யாரே நீ? தெரியாது? என்ன தெரியாதுல்ல? உனக்கு என்ன தெரியாதுல்ல? கல்பனா கல்பனா கல்பனான்னு சொல்றியே, அந்த கல்பனாவுக்கு
இந்த ஸ்னேகா யாருன்னு தெரியாதுல்ல? ஆஹா. இப்ப என்ன விஷயமா நீ வந்த அத சொல்லு. நீ என்ன விஷயமா இதெல்லாம் செய்றியோ முதல்ல அத சொல்லு. என்னது? நான் என்ன செஞ்சேன்? என்ன விலை கொடுத்து வாங்கலான்னு பார்த்தேன், வேலை கொடுத்து வைக்கலான்னு பார்த்தேன். நான் ரெண்டுக்குமே ஒத்து போகல. ஆனா என் ஆபீஸ்லயே நீ ஒருத்திய விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு எனக்கு தெரியும். தெரிஞ்சு வந்துதானே நான் அதை கிழிச்சு போட்டேன். உன் முகத்துக்கு மேலேயே கிழிச்சு போட்டேன். அப்புறம் எதுக்கு? அப்புறம் எதுக்கு இந்த வேலை? எனக்கு தெரியாது எதுவுமே. தெரியாதா? எதுவுமே தெரியாதா? அப்போ நீ விலை கொடுத்து வாங்கினியே, அவ உனக்காக எந்த வேலையும் செய்யலையா? யார் அது? அவளுக்கு திடீர்னு மயக்கம் வருதுமா. மயக்கம் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கும் பணம் கொடுத்தியா? உலகத்துல மயக்கத்துக்கு பணம் கொடுத்த ஒரே ஆளு இந்த கல்பனாதான். ஸ்னேகா, ஸ்னேகா, திரும்ப திரும்ப மோதாத. நான் யார் தெரியுமா? தெரியும்டி. நீ அந்த லக்ஷ்மியோட பொண்ணு தானே? யார் சொன்னா? சொன்னாளே, அவளே என் வீடு தேடி வந்து சொன்னாளே. வீடு தேடி வந்து சொன்னா. அப்படியா? அப்படித்தான். சொன்னா, வந்தா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியாதுடி நீ அவளோட பொண்ணுன்னு. நீ ஏதோ ஆபீஸ்ல வேலை பார்க்கற ஒரு சாதாரண ஸ்டாஃப்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் தாண்டி தெரிஞ்சது நீ அந்த லக்ஷ்மியோட பொண்ணுன்னு. லக்ஷ்மியோட பொண்ணுன்னு. இருக்குடி, இருக்கு. என்ன இருக்கு? போராட்டம், யுத்தம், வார். முடியாது. நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. முடியாதா? இந்த கல்பனா நினைக்கிறது தாண்டி நடக்கும். நீ நினைக்கிற மாதிரி நடக்காது. நடக்காத ஒரு விஷயத்துக்காக எதுக்காக நினைக்கிற?
கல்லுல 2 மாங்காயா? அடிச்சிருவோம். அடிச்சிட வேண்டியதுதான். அதுதான கல்பனா. ஸ்னேகா, கல்பனா கிட்ட நீ மோதிட்டே இருக்க. முட்டாள், என் டார்கெட் நீ கிடையாதுரி. நீ ஏன் வந்து ஏன் மாட்டுற?